ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராமு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலாக பார்க்க போகிறது ஒரு சைடிஷ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவரைக்காய் பச்சடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள். ஒரு பச்சடி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நீங்கள் தக்காளி வச்சு செஞ்சுருப்பீங்க, இல்லைனா வெண்டைக்காய் வச்சு செஞ்சுருப்பீங்க. இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த அவரைக்காய் வச்சு நான் ஒரு பச்சடி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் கடாயில் கூட செய்யனாலும் செஞ்சுக்கிடலாம், அது உங்களோட விருப்பம்தான். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு சிட்டிகை நம்ம சீரகம் ஆட் பண்ணால் போதும். நம்ம அரைக்கிறதுக்கும் ஆட் பண்ணுவோம், அதனால் இதில் குறைவான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் இது டிரான்ஸ்பரண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு இது வதங்கினா போதும். இதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் குறைவான அளவு போட்டுக்கோங்க. இதில் மெயினாக அவரைக்காயும் பருப்பு துவரம் பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் மஞ்சள் பொடியும் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த 2 தான் ரொம்ப அதிகமாக இருக்கணும், அது மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய தக்காளி ஒன்று தான் எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் இந்த தக்காளி மேஷ் ஆகணும், அப்படின்னா தான் இந்த இது ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சடி. அதனால் இது கொஞ்சம் மேஷ் ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கிலோ அளவு அவரைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு லேசாக இதை வதக்கினாலே போதும். கண்டிப்பாக அவரைக்காயில் பச்சடி செஞ்சால் எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. இல்லை நீங்கள் ஒயிட் ரைஸோடு போட்டு சாப்பிட்றதுக்கும் கூட நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. நான் எங்கள் வீட்டில் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணி தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக இந்த அவரைக்காயில் உள்ள விதைகளும் நான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், அவரை மொச்சன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதையும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதுவும் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது கொஞ்சம் அவரைக்காய் முத்திட்டுன்னா நீங்கள் இந்த விதைகளை மட்டுமாவது எடுத்துட்டு அந்த தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. இதுவும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். உங்கள் குக்கரில் ஒரு விசிலே நல்லா ஃபைனாக வெந்துடுன்னா ஒரு விசில் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதை ஒரு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுதேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அவரைக்காய் விதையும் அந்த அவரைக்காயுமே நல்லா ஃபைனாக வெந்திருக்கு. எப்போதுமே அவரைக்காய் நல்லா வேக வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அரைகுறையாக வேக வச்சு சாப்பிடக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்போ இதில் தேவையான மசால் பொடி எல்லாமே ஆட் பண்ணிடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டையுமே நல்லா கலந்து விட்டுறணும். இங்கே பாருங்கள், இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ரொம்ப குட்டியாக நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருந்தேன். அந்த புளி கரைசலையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக நம்ம ஊற்றினாலே போதும். ஏன்னா நம்ம தக்காளியும் ஆட் பண்ணியிருக்கோம்.
இப்போ இதனோட பச்சை வாசனை போகக்கூடிய அளவுக்கு இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். பச்சடிக்குனாலே நம்ம சாம்பார் பொடியும் ஆட் பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ மசால் பொடியோட பச்சை வாசனை போகக்கூடிய அளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து சின்ன கப்புக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து குக்கரில் வந்து வேக வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுறணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பருப்போட இது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நம்ம சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் வந்து நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் எடுத்து பூண்டு சீரகம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து திக்காக வரணும். அதனால் இன்னும் இதில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து கொதிக்க விட்டுறலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவரைக்காயில் தான் செஞ்சுதா அப்படின்னு யோசிப்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க விடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து நல்லா வந்து கொதி வந்துட்டு இப்போ கொஞ்சம் வந்து லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இருக்க இது வந்து நல்லா திக்காக வந்துடும். நான் இன்றைக்கி இதை வந்து ஒயிட் ரைஸோடு அப்படியே போட்டு சாப்பிட்றதுக்காக இந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து திக்காக வேணால் செஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இதை வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள், இது இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். எப்போதுமே பச்சடினா வந்து எல்லா டேஸ்ட்டும் கலந்து இருந்தால் தான் அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இதையும் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இறக்கி வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிசம் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ தாளிசம் பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 2 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். எப்போதுமே வந்து தாளிசம் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் தாளிசம் பண்ணி பாருங்கள். அது கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த வாசமும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து வடகம் போட்டு தாளிசம் பண்ண எஃபெக்ட் அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக ஆகிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரே ஒரு சிட்டிகை வந்து சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்படி நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் இது வந்து போடணும். கொஞ்சம் நான் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த வாசமும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த பச்சடியை வந்து இதில் வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளையும் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ சூப்பராக நல்லா கமகமன் மணக்க புதுவிதமான நம்மளுடைய அவரைக்காய் பச்சடி ரெடி ஆகிட்டு. இங்கே பாருங்கள், இப்போ மறுபடியும் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். நல்லா இப்படி ஒரு கரண்டி எடுத்து சூடான சாதத்தில் போட்டு நல்லா ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம ராமு சமையலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராமு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.